வணக்கம். இந்த இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முக்கு வந்து இது பண்ணுறது, லைக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி, டெய்லி இட்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண் குளியல் பண்ணது. அதுக்கப்புறம் இட்லிக்கு கொடுத்த கோகனட் சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி உள்ளுக்குள்ள சாஃப்டா இருந்துச்சு, வெளிக்குள்ள ஹார்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இப்போ கோவிலுக்கு வந்தோம். கோவில்ல இருந்து நிறைய யோகாலாம் பண்ணோம். நேத்திக்கு வந்து ட்ரெக்கிங் போனோம். மவுண்டன்ல நிறைய பெரிஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் யோகா பண்ணோம். மறுபடியும் வந்து இட்லி சாப்பிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வாழ்வியல் சுற்றுலாலாம் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நிறையா டைமாக நாங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய நேரங்களை வந்து எப்படி வீணடிச்சிட்டுன்னு சொல்லலாம். நமக்காக நம்ம வாழணும். அஜித் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒரு நாளும் ஒரு நிமிடம் நமக்காக செதுக்கியதுங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லீவு கிடைக்கணும் வேலை செய்கிறவங்களுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி வரப்போ மனசில் இருக்க அத்தனை அழுத்தங்களும் குறையுது. ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். புது ஊர்கள்லேருந்து புது நண்பர்கள் வந்து அறிமுகம் ஆகுறாங்க. அதனால் எல்லாருமே தயவுசெய்து இந்த மாதிரி இயற்கை வாழ்வியல் சுற்றுலாவில் வந்து கலந்துக்குவாங்க. இந்த இடத்துல வந்து உணவாகட்டும், அறைகள் ஆகட்டும், நம் தங்கும் இடமாகட்டும், உணவு அந்த இடத்துல வந்து தட்டு சுகாதாரமாக இருந்துச்சு. மெயினாக சுத்தமாக இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வனக்குளியல் வந்து 2 பேருமே மருத்துவர் திருக்குமரன் அவர்களும் அகில ராமசாமி ஐயா அவர்களும் 2 பேரும் நல்லபடியாகவே எங்களுக்கு வழிநடத்தி சென்றாங்க. 2 நாளும் நல்லாவே யோகா மற்றும் நிறைய தெரப்பிகள் பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் இதை வந்து ரொம்ப வந்து லேட்டாக வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோமோ அப்படிங்கிறனால அது ஒரு கவலையாக இருக்குது. வருங்கால இளைய தலைமுறைகள் வந்து இதை வந்து முன்னாடியே வந்து கடைபிடித்து வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியத்தை வந்து முக்கியம் ஆரோக்கியம். அதனால் அதை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை வாழ்வியல் சுற்றுலா தலங்களுக்கு தயவுசெய்து எல்லோரும் போய் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சூப்பர், வெரி குட். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்த வனக்குளியல் என்ற புதுமையான முறையை வந்து ஹீலர் ராமசாமி அண்ணா அவர்களும் திருக்குமரன் அவர்களும் டாக்டர் திருக்குமரன் அவர்களும் சிறப்பாக ஒரு 20 முறையாவது இது செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் வட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து எங்களை பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோட்டாரக்கரா என்ற இடத்துக்கு கூட்டு வந்து அழகான ஒரு இயற்கை சூழலோட எங்களுக்கு வந்து இந்த வாழ்வை வந்து எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிற முறைகளை வந்து கடந்த 2 நாட்களாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. முக்கியமாக யோகாசனம் நமது வாழ்வியலுக்கு எப்படி பயனுற இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி வாழ்வியலில் நம்ம என்னென்ன சவால்களை சந்திக்கிறோம், அதை எப்படி வந்து மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நல்ல உணவோட ஒரு அழகான சாட் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தில் எங்களுக்கு நல்ல நிறைவான தங்குதல் வசதிகளும் உணவு வசதிகளையும் மற்றும் இயற்கையோடு, அதாவது பவானி ஆற்றை ஒற்றிய ஒரு சுற்றுலா தலமாக நல்ல முறையாக எங்களை 2 நாளாக நடத்தி சென்றார்கள். முக்கியமாக டாக்டர் திருக்குமரன் அவர்கள் எங்களுக்கு எளிய பயிற்சிகளை, எல்லா வயதினரும் ஏற்று செய்யக்கூடிய பயிற்சிகளை செவ்வனே எங்களுக்கு செய்து சொல்லிக் கொடுத்தார். மற்றும் ஹீலர் ராமசாமி அண்ணா அவர்கள் எங்களுடைய வாழ்வியலை எப்படி நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கற்றுத்தந்தார். நன்கு இனிமையாக அமைந்தன. பல நண்பர்கள் கிடைத்தார்கள். இந்த பயணம் இனிதே தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெற்று நன்றி கூறுகிறேன். இந்த நம் இயற்கை விவசாயி கணேசன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வனக்குளியல் அப்படின்னு முதல்ல நான் கேட்கும்போது எனக்கு ஒரு புதுவிதமாக இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்.
பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது இந்த வனத்தினுடைய சிறப்பு ஏற்கனவே தெரியும் நமக்கு. ஆனால் அதை வந்து அறிவுபூர்வமாக நம்ம ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி மரங்களை போற்றணும், மரங்களை தழுவுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், இந்த இயற்கை இந்த பனிமூட்டத்தோட நடுவில் பார்க்குறதுக்கு ஒரு, ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த 2 நாளும் நல்ல ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு 2 ஐயாங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே நிறைய நண்பர்களும் எங்களுக்கு நண்பர்கள் வட்டமும் பெருகிட்டு போகுது. அது வந்து கடைசி வரைக்கும் தொடரணும்னு நானும் விரும்புகிறேன். அதை தொடருவோம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.